கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஏய் ஏய் பட்டிக்காடுங்களா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த காலேஜ்ல தான் சேர்ந்து படிக்க போறோம். நீங்க படிக்க வரலன்னு சொன்ன உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்டை ரெண்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மாத்தி வேற 2 பேர் இப்ப சேர்ந்துட்டாங்கம்மா. அவளுங்க கபடி விளையாடுற பொண்ணுங்க தானே? ஆமா மேடம். மறுபடியும் அந்த பொண்ணுங்களுக்கு 1-to-1 மேட்ச் வை. நம்ம காலேஜ்ல இருக்கிற டஃப் பிளேயரோட அந்த பொண்ணுங்களை மோத வை. எப்பல பூவு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த அரை ட்ரௌசர்காரி இருக்கிற காலேஜ்க்கே வந்திருக்கோம். அவளுக்கு நம்மள கண்டாலே ஆகாது புள்ள. உன் மேலேயும் என் மேலேயும் கொலை வெறியில திரியிறா. இப்ப கூட நீ பார்த்தல அவ என்னெல்லாம் பண்ணான்னு. ஆரம்பமே சரியில்லை பூவு. இப்பல பூவு பாத்தியா, அந்த அரட்ரஸர்காரியோட அல்லக்கை கூட இங்க தான் படிக்கிறா போல. போச்சு, எல்லாம் ஒரு கோஷ்டியா தாண்டி திரிறாளுவ. ஏய் லூசு, இந்த காலேஜ்ல இருந்து தானே கபடி விளையாட வந்தாங்க. அப்ப இந்த காலேஜ்ல படிக்காம வேற எங்க படிப்பாங்க? ஆமால, போச்சு, எல்லாம் போச்சு. பயமா இருக்கு பூவு. இனிமே நம்ம என்ன கதி ஆக போறோமோ. ஐயா மலைக்கருப்பா, எங்களை எப்படியாவது காப்பாத்தி வச்சிரு சாமி. ஏய், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. பேசாம இரு, பிலோமினா மேடம் வரட்டும். ஏன் பூவு, பிலோமினா மேடம் நம்ம கண்டிப்பா சீட் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல? ஏய், அவங்க தாண்டி நம்மளை காலேஜுக்கு செலக்ட் பண்ணாங்க. சீட்டு வாங்கி தர மாட்டாங்களா? கண்டிப்பா நமக்கு சீட்டு கிடைக்கும். ஏய் பட்டிக்காடு, எப்படி எப்படி சீட்டு கண்டிப்பா கிடைச்சிருமா? கிடைக்க விட்டுருவோமா? இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும்னு கனவு காணாத. நீ நினைச்ச உயரத்துக்கு போக முடியாது. இன்னும் நீ தரையில தான் உட்கார்ந்துருக்க, அத ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, அப்போ காலேஜுக்கு வெளியில தரையில தான் உட்கார்ந்துருந்தேன். இப்போ காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள இந்த பெஞ்சு மேல உட்கார்ந்துருக்கேன். அடுத்து கிளாஸ் ரூம்ல உட்காருவேன், அதுவும் உனக்கு பக்கத்துல. ஏய், இது தீபிகாவோட காலேஜ். அவளை பகச்சுக்காத, அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. காசு இருக்கிறவ வாங்கி போடுற தீனிக்கும் அதுல கிடைக்கிற சொகுசுக்கும் ஒட்டிக்கிறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அதுக்கு பேரு வேற. ஒட்டுனி ஒட்டுனி. ஏய் யாத்தே, அதுக்குதான் காலையிலேருந்து எங்க போறதுன்னு தெரியாமலே முழிச்சிட்டு இருக்கேன். கோச்சுக்காம கொஞ்சம் இடத்த காட்டுப்புல, உனக்கு புண்ணியமா போகும். பாத்ரூம் போணுமா? ஐயோ பாவம். சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். பூவே, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிமா, வா போலாம், வா வா. நேரா பாக்குறல அந்த டோர், அதுதான் பாத்ரூம். தேங்க்ஸ். ஏய் போயிட்டாளா? உள்ளதான் இருக்கா. என்னம்மா நீ வைஸ் பிரின்சிபல் ரூம்க்கு ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு வித்தியாசம் தெரியல? யூஸ்லெஸ் ஃபெலோ. டு யூ ஹேவ் சென்ஸ்? அழுகி நிறுத்தி இப்ப என்ன பண்ண உன்ன? என்ன பண்ணிட்ட உன்ன? இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? தப்பு பண்ணது நீ, தேவையில்லாம அழுகுற. போ அந்த பக்கம், போன்னு சொல்றல. எங்க இருந்து வராங்க நமக்குன்னு?
என்னாச்சு ஒரு மாதிரியே சுத்திட்டு இருக்க? இல்லக்கா பாத்ரூம் போனோம். ஓ புதுசா? புதுசுலாம் இல்லக்கா, தினமும் வர்றதுதான். ஏய் டுபுக்கு, காலேஜுக்கு புதுசான்னு கேட்டேன். ஆமாக்கா. அதோ ஒரு பாட்டி நின்னுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல தான் பாத்ரூம். போயிட்டு வா. தேங்க்ஸ்க்கா. ம். மாறி கொஞ்சம் நல்லா மாறி, ரொம்ப வேற மாறி மாறி. ஏண்டா எடுபட்ட பையலே, பொம்பளைங்க பாத்ரூம் குள்ள வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு என்ன பண்ண பாரு. அம்மா ஐயோ டேய் இருடா. அம்மா டேய் தள்ளி விட்டா நான் விட மாட்டேன்டா. இருடா. அடிச்சு மண்டை உடைச்சிர போல இருக்கா. ஏன் பாட்டி உள்ள ஒரு பைத்தியம் என்ன விரட்டி வந்து போய் பாரு. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நில்லு. பாட்டி என்ன விடுங்க பாட்டி. மண்டை அரைச்சு மாவாட்டணும், அப்பதான் எனக்கு நிம்மதி வரும். பாட்டி பொம்பளைங்க பாத்ரூம்குள்ள வந்து எட்டி பாக்குறான், அவனை சும்மா விட சொல்றீங்களா? தப்பு பண்ணவனோட தலை அறுக்கணும் பாட்டி. நான் அவனை சும்மா விட போறதில்ல. டேய் இந்தா நில்லு. லூசு, தப்பு அவர் பண்ணல, நீதான் பண்ணிருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய் அங்க பாரு. ஐயோ நான் தான் தப்பா நினைச்ச ஒரு மண்டையை உடைச்சிட்டேனே. அவர் யாரு? அவரு ப்ரொஃபசர். இன்னைக்கு நீ நல்லா மாட்டின. போ. போச்சு. லூசு மாறி 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 லூசு மாறி. மாறி ஏய் என்னாச்சு பிள்ள? நமக்கு இந்த காலேஜ் எல்லாம் வேணாம் பூவு. பட்டணத்துக்காரங்க கிட்ட நம்மளாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது. நமக்கு இந்த படிப்பும் வேணாம், காலேஜும் வேணாம். நம்ம ஊருக்கே போயிடலாம் பூவு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவளுங்க என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாளுங்க. இனிமேலும் இப்படிதான் பண்ணுவாளுங்க. நம்மளெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. வேண்டாம், வா நம்ம ஊருக்கே போயிருவோம். ஏய் இவளுக்கு பாராட்டி சீராட்டுவாள்கள்னா இங்க வந்தோம், இவள்களை நம்பி அங்க வந்திருக்கோம். 1000 பேர் சொல்லட்டும், 1000 செய்யட்டும், திரும்பி போலான்ற பேச்சை மட்டும் எடுக்காத. நாம படிக்கிறோம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் புள்ள. பாத்ரூம கண்டுபிடிச்சு ஒழுங்கா போக தெரியல, படிக்க தெரியலனா கூட பரவாயில்ல, படம் பார்க்க கூடவா தெரியாது? நீ எல்லாம் காலேஜ்ல சேரணும்னு பொட்டிய தூக்கிட்டு வந்துட்ட. சீ வாய மூடு. நீங்களும் பொண்ணுங்க தானே? ஒரு பொண்ணுகிட்ட எதுல விளையாடணும்னு அறிவு இல்ல? அவசரத்துல இருக்கிறவ கிட்ட போய் உங்க ஆங்காரத்தை காமிச்சிருக்கீங்க. தூ. காசு பணம் இருந்தா மட்டும் போதாது, கண்ணியமும் தெரிஞ்சிருக்கணும். உங்களை சொல்லி தப்பு இல்ல, உங்களை தருதலைங்களா வளர்த்து விட்டுருக்காங்களே உங்க அப்பா ஆத்தா, அவங்கள சொல்லணும். ஏய் அடிங்க ஒப்பன் தன்னால ஆஞ்ச எடுத்தா அரா அப்ப கறிக்கு தேர மாட்டேன். யார்கிட்டடி? ஏன் பூக்கிட்ட கை நீட்டி பேசுற? ஏய் அன்னைக்கு எங்க ஊர்ல கபடியில தோத்து தலை குடிஞ்சு வந்தீங்க, அன்னைக்கு கை நீட்ட வேண்டியது தானடி. ரொம்ப ஆடுற. இங்க பாரு, என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஆனா என் பூ கிட்ட மட்டும் வம்பிழுத்த அவ்வளோதான், உன் காலு கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏய் ஒழுங்கு மரியாதையா போயிடு. என்னடி பண்ணுவ? பாடி என்னடி பண்ணுவ? மாறி சும்மா இரு. நம்ம படிக்க வந்திருக்கோம், இவங்கள மாதிரி பஜாரித்தனம் பண்ண வரல. வாப்ல. இல்ல பூவே, இரு, இன்னைக்கு உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ வா வா, தொலைச்சிருவேன். தீபிகா, அவ திமிர பாத்தியா? அவ ஊர்ல நம்மள கேவலப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப நம்ம காலேஜ்லயே நம்மள கேவலப்படுத்த வந்திருக்கா. இங்க பாருடி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு தெரியாது, அவளுக்கு சீட்டு கிடைக்க கூடாது. நான் என்ன செய்யறேங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. இனி அவ நம்ம காலேஜ் பக்கம் மட்டும் இல்ல, சென்னை பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். ஆ ஆ
சார் சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க? எரியுது சிஸ்டர். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டீங்களா சார்? சேச்சே, நானாவது வழுக்கி விழுறதாவது, அதுவும் பாத்ரூம்ல. இல்ல, அடிப்பட்ட இடத்துல ஃபெனைல் வாசனை வருது, அதான் கேட்டேன் சார். கக்கூஸ் பக்கெட்டால மண்டையில் அடிச்சா ஃபினாயில் வாசனை வராம பெர்ஃப்யூம் வாசனையா வரும். சார் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க. அது ஒரு பெரிய கதைம்மா. அப்ப போர் அடிக்கும், வேண்டாம் விடுங்க. இல்லம்மா, ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு அம்மா குழந்தையோட ஸ்கூட்டில போயிட்டு இருந்தது. நான் எதிர வந்தேன். ஒரு பைக்காரன் வேகமா எதிரில வந்துட்டு இருந்தான். வந்து ஸ்கூட்டில மோதிட்டான். குழந்தை ஏர்ல எகிரி பறக்குது. கீழே பாதாள சாக்கடைக்காக தோண்டி போட்ட பள்ளம். குழந்தை விழுந்தா என்ன ஆகும்? மூளை சிதறிடும். நான் ஓடி போய் டைவ் அடிச்சு அந்த குழந்தைய பிடிச்சி அப்படியே உருண்டு புரண்டு குழந்தைய அந்த அம்மா கிட்ட அப்படியே தூக்கி கொடுத்தேன். கொஞ்சம் கூட ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. அதனாலதான் எனக்கு இந்த அடி. என்னம்மா அப்படி பாக்குற? சார் நீங்க டைவ் அடிச்சீங்க. ஆமா, நான் பொய்யா சொல்றேன்? சார் நீங்க சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. ஏமா, நான் ஒரு பெரிய மனுஷன், ப்ரொஃபசர், பொய் சொல்லுவனா? சார் என்னம்மா, என்ன இங்க எதுக்கு வந்த? போ 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 போ. சார் என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம செஞ்சுட்டேன். மனுஷமா, போ 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 போ. இல்ல சார், என் மனசே கேட்கல சார். ஓ ஓன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். எங்க 2 பேருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்க போற குரு நீங்க. இப்ப அதுக்கு என்ன வந்தது? போன்னு சொல்றேன்ல, போ. சார் 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 சார், உங்களை போய் கக்கூஸ் கழுவுற பக்கெட்டால அடிச்சது ரொம்ப தப்பு சார். என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க சார். நீ என்ன அடிச்சது கூட பரவாயில்ல, இங்க வந்து என்ன அவமானப்படுத்துறிய. இதை என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. போய் தொலை. என்னல இது? கக்கூஸ் பக்கெட்டால அடிச்சப்ப கூட இந்த ஆள் இவ்ளோ கோவப்படல. இப்ப மன்னிப்பு கேட்க வந்து இப்படி கோச்சுக்கிறாரு. இந்த ஊர்ல எல்லாம் ஏட்டிக்கு போட்டியா தாண்டி இருக்காங்க. வா போலாம். போ போ. சார் கக்கூஸ் பக்கெட்ல அடியா வாங்கிட்டு கர்ண அடிச்சு குழந்தைய காப்பாத்துனேன்னு சொல்றீங்க. நான் அப்பவே நினைச்சேன் காயத்துல கப்பு அதிகமா இருக்குன்னு. ஏமா, போட்ட இதெல்லாம் கேட்டனா? டூ யுவர் டியூட்டி. என்ன நினைச்சிட்டு பேசுற? மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஏய் பூங்கொடி, மேடம், எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சா மேடம்? சீட்டு கிடைச்ச மாதிரி தான். என்ன மேடம் இழுக்கிறீங்க? கிடைச்சிடுமா மேடம்? கிடைச்சிடும், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். மறுபடியும் நீங்க கபடி விளையாடி ஜெயிக்கணும். அப்பதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். 1-to-1 மேட்ச். அதுல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டா போதும். என்னால இப்ப இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. பிரின்சிபல் கிட்ட பேசி போட்டி வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சது. சீட்டு கிடைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கபடி மேட்ச்ல ஜெயிச்சிட்டா சீட்டு கன்ஃபார்ம். ரொம்ப நன்றி மேடம். இது போதும். யாரு பாடி வந்தாலும் அடிச்சு தூக்குறோம், சீட்டு வாங்குறோம். இல்ல மாதிரி? ஆமா பூவே, யார் வந்தாலும் அடிச்சு தூக்குறோம் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு டைம் கேட்டுட்டு வரேன். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்துடுறேன். எல பூவே, எங்கல பேக்? ஐயோ, அதுலதான் புள்ள சர்டிபிகேட்லாம் இருக்கு. போச்சா? ஐயோ, இவங்க கிட்ட கேட்டு பாப்போம்.
அண்ணே இங்க எங்க பை வச்சோம் பாத்தீங்களா? பாக்கலையே. ஐயோ எங்கடி போச்சு? இப்ப என்ன புள்ள பண்றது? பூவே பேசாம அந்த பக்கமா தேடி பாப்போம் வா. வா யக்கா யக்கா யக்கா. என்ன அக்காவா? என்ன பார்த்தா அக்கா மாதிரியா இருக்கு? சரி சரி மேடம், எங்க 2 பேரோட பை எங்கேயாவது பாத்தீங்களா? என்ன பார்த்தா என்ன வாட்ச்மேன் மாதிரி இருக்கான்? என்னல போகுது, எது சொன்னாலும் கோச்சுக்கிறாளுவ. சரி வா புள்ள, நம்ம பைய தேடுவோம். எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் எடுத்திருக்காடி. சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுரு, அப்புறம் காலேஜ்ல சேர முடியாதுல்ல. ஏ லூசு, சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டா வேற காப்பி வாங்க முடியாதா? அப்புறம் எதுக்கு பையன் தூக்க சொன்ன? அவங்க ஊர்ல அத்தனை பேர் முன்னாடி நான் தோத்து அவமானப்பட்டு நின்னல, அந்த வலி அவமானம் என்னன்னு அவளுக்கு தெரியணும். நம்ம ஊர்ல நம்ம காலேஜ்ல நம்ம பசங்க முன்னாடி அவ தோத்து அவமானப்பட்டு நிக்கணும். அதுக்கும் இந்த பைக்கும் என்னடி சம்பந்தம்? செஞ்சு காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. மாரி எங்க புள்ள போச்சு பையி? இப்ப என்னடி செய்யறது? சர்டிபிகேட்லாம் அதுலதான் இருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அந்த விடியா முஞ்சி வில்லி கோஸ்டிங்க தான் நாம இந்த காலேஜ்ல சேரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சர்டிபிகேட் இருக்கிற பைய எடுத்துட்டு போயிட்டாளுவ. போச்சு, எல்லாம் போச்சு. இம்புட்டு பெரிய காலேஜ்ல அது எங்கன்னு போய் தேடுவேன். வா புள்ள தேடி பாப்போம். எங்கடி போச்சு அந்த பையி? எங்க போனா என்னல, அந்த வில்லி கோஸ்டிங்க மட்டும் என் கையில கிடைச்சதுங்க, அதுங்களோட சங்க கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. வா புள்ள தேடி பாப்போம். என்னடி சிரிக்கிற? சீப்பை எடுத்து மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுடுங்கிற மாதிரி இந்த பையன் எடுத்து வச்சுட்டு அவளை தோக்கடிப்பேன்னு சொல்ற? நடக்க போற கபடியில அவ ஈஸியா ஜெயிச்சிருவா. அப்புறம் காலேஜ்ல சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. கபடியில அவ தோத்துட்டானா? தப்பு கணக்கு போடுற தீபி, அவ கண்டிப்பா தோக்க மாட்டா. ஜெயிக்கிறதுக்கு எந்த ரிஸ்க்கும் எடுப்பா. ஜெயிக்கிறதுக்கு அவ எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாளோ அதை விட 100 மடங்கு அவளை தோக்கடிக்க நான் ரிஸ்க் எடுப்பேன். சீக்கிரம் அந்த இலையில போடு, அந்த பக்கம் போடு, எல்லாத்தையும் போடு அந்த பக்கம். ஹலோ, பேக் தேடுறீங்களா? மரத்தட்டில் தான் இருக்கு, போய் எடுத்துங்க. தேங்க்ஸ் அண்ணா. இட்ஸ் ஓகே. எல்லாம் பூவே, இதான் கிடைக்கல நம்ம பையே. பூவே, முதல்ல யார் போய் எடுக்கிறாங்கன்னு பாப்போமா? அழாத புள்ள, எடுத்துடலாம் புள்ள, இருல. கண்ணாடி, அழாத புள்ள, இருல. என்னல ஆச்சு? வலிக்குது. ஏய், ஹெல்த் சென்டர் போக சொல்லு. அழாத புள்ள, அழாத. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ ரத்தம்? எப்படி? அண்ணா கால்ல கண்ணாடி குத்திடுச்சு. ஐயோ, காலேஜ் ஹெல்த் சென்டர் அங்க இருக்கு, கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் அண்ணா. பாத்துல ஏண்டி, அவ கால்ல கண்ணாடி குத்துறதுக்கும் நீ ஏற்பாடு பண்ண, காயத்துக்கு மருந்து போடுறதுக்கும் ஏற்பாடு பண்ற, எதுக்காக?
அவ காயத்துல வைக்க போறது மருந்து கிடையாது, அவ கபடியில தோக்கறதுக்கான சூனியம். காயம் இவ்வளோ ஆழமா இருக்கே, என்னமாச்சு? கண்ணாடி குத்திருச்சு மேடம். பார்த்து நடக்கிறது இல்லையா? ஏன் பூவு ரொம்ப வலிக்குதா புள்ள? ஏன் புள்ள இந்த காயத்தை வச்சுக்கிட்டு எப்படில கபடி விளையாட போற? எப்படி ஜெயிப்ப? அவ்வளோதான், இனிமே எல்லாம் அவ்வளோதான். நம்ம சீட்டு கிடைக்காம திரும்பி ஊருக்கு தான் போறோம். பூவு எப்படி புள்ள ஊர்ல இருக்கிறவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறது? மாறி அழாத புள்ள. காலில் தானடி கண்ணாடி குத்திருக்கு, அதுக்கு அழுது முடங்கிட்டா எப்படி? என் மனசு ஃபுல்லா கபடி கபடின்னு அதே வெறியோட தாண்டி இருக்கு. அவ காயத்துல வைக்க போறது மருந்து கிடையாது, அவ கபடியில தோக்கறதுக்கான சூனியம்.